96. Ranan Manjeerabhyam Lalita Gamanabhyam Sukrutinam Mano Vastavyabhyam Matita Timirabhyam Nakarucha Nideyabhyam Patya Nijashirasi Kamakshi Satatam Namaste Padabhyam Nalina Mridulabhyam Girisute. ஸோ அம்பாலோட திருவடியில் என்னெல்லாம் போட்டுருக்கான்னா நல்ல சத்தம் கொடுக்கக்கூடிய சிலம்புகள், அப்புறம் அதை போட்டுட்டு ரொம்ப மென்மையாக நடமாடின்னு இருக்காளாம். அப்படியும் புண்ணியசாலிகளோட மனசில் அம்பாலோட திருவடி என்றைக்குமே நிறைஞ்சிருக்கு அப்படின்றார். நக ஒளியாக இருக்கக்கூடியது, அந்த நகத்திலிருந்து ஒளி வருது இல்லையா, அது என்ன பண்ணுறதுன்னா நம்மள மாதிரி இருக்கிறவாளோட அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டை நீக்கிறதும், தன்னோட கணவராக இருக்கக்கூடிய பரமசிவனால் தன்னோட சிரசில் தாங்கத்தக்கதும், அப்புறம் தாமரை மலர் மாதிரி மென்மையாக இருக்கக்கூடிய உன்னோட பாதங்களுக்கு நமஸ்காரம். ரனன் மஞ்சீராபியாம் லலித கமனாபியாம் சுக்ருதினாம் மனோவாஸ்தவ்யாபியாம் மதித திமிராபியாம் நகருச்சாம் நிதேயாபியாம் பத்யாம் நிஜ சிரசி காமாட்சி சததம் நமஸ்தே பாதாபியாம் நளின மிருதுலாபியாம் கிரிசுதே. 97. சுராகே ராகேந்து பிரதிநிதி முகே பர்வத சுதே சிராலப்யே பக்தியா சமதன ஜனானாம் பரிஷதா மனோபிருங்கோ மத்கஹ பதகமலயுக்மே ஜனனிதே பிரகாமம் காமாட்சி திரிபுரஹர வாமாட்சி ரமதாம். ஸோ திரிபுரம் எரிச்ச அந்த ஈசன் இருக்கார் இல்லையா, அவரோட வாம பாகத்தில் இருக்கக்கூடியவளும் மதி போன்ற, அதாவது அழகான குளிர்ந்த நிலவு போல முகத்தோடு இருக்கக்கூடியவளும், பக்தியும் மனசாந்தியும் இருக்கக்கூடிய அந்த முனிவர்களுக்கும் ரொம்ப காலத்துக்கு அப்புறமே கிடைக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவளும், நல்ல சிவந்து இருக்கக்கூடிய உன்னோட 2 திருவடிகளில் என்னோட மனசுன்னு சொல்லக்கூடிய தேன், அது எப்போ அதுக்கு போரும்னு சொல்கிற அளவுக்கு உன்னோட திருவடிகள்லையே என்னோட மனசானது இளைப்பாரட்டும் அப்படின்னு சொல்கிறா. சுராகே ராகேந்து பிரதிநிதி முகே பர்வத சுதே சிராலப்யே பக்தியா சமதன ஜனானாம் பரிஷதாம் மனோபிருங்கோ மத்கஹ பதகமலயுக்மே ஜனனிதே பிரகாமம் காமாட்சி திரிபுரஹர வாமாட்சி ரமதாம். சிவே சம்வித் பாஷைஹி சசிசகல சூட பிரியதமே. அப்புறம் அந்த மகா சம்வித் அது வேண்டாம், அடுத்த லைனுக்கு போயிடணும். ஷனைர் கத்யா கத்யா ஜித சுரவரேபே கிரிசுதே, அதுக்கு நடுவில் இருக்கிறது வேண்டாம். ஜித சுரவரேபே கிரிசுதே. அப்புறம் யதந்தே சந்தஸ்தே சரணநலினா லானயுகலே சதா பத்தும் சித்த பிரமத கரியூதம் திருடதரம். அப்போ நன்னா மலர்ந்த அந்த ஞான தாமரை மாதிரி இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறார். சந்திரகலையவே சிரோபூஷனாக வச்சுருக்கக்கூடியவள் பரமசிவனோட பத்தினி. தன்னோட நடை அழகில் அந்த தேவேந்திரனோட யானை ஐராவதத்தையே ஜெயிச்சவளாம். ஸோ யானை அப்படின்னு சொல்லக்கூடிய நடையை இந்த இடத்துல அவள் கம்பேரிசனாக கொடுத்துருக்கிறதுனால அந்த பாத தாமரைகளை கட்டுத்திரிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு போட்டிருக்கா. அதாவது மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் கொண்ட யானை மந்தையை கட்டி வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தேவியோட பாதார விந்தங்களை சாதுக்கள் எப்போ நம்மளோட மனசெல்லாம் ஒரு யானைன்னு சொல்கிறா, அதை கட்டு வைக்கக்கூடிய கட்டுத்திரியாட்டமாக எது இருக்குன்னா அம்பாலோட பாதங்கள் தான் இருக்குது. शिवे संवित् पाशैः शशिशकलचूडप्रियतमे शनैर्गत्या गत्या जितसुरवरेभे गिरिसुते यदन्ते सन्तस्ते चरणनलिनालानयुगले सदा बद्धुं चित्त प्रमथकरियूतं दृढतरम् यशस्सूते मातः
मधुरकवितां पक्ष्मलयते श्रियं दत्ते चित्ते कमपि परिपाकं प्रतयते सतां पाशग्रन्थिं शिथिलयतिते किं न कुरुते प्रपन्ने कामाक्ष्याः प्रणति परिपाटी चरणयोः. ஸோ யார் ஒருத்தன் சரண் புகுந்தவனோட விஷயத்தில் அந்த பாதங்கள் என்னதான் நம்மளுக்கு பண்ணலை, ஒரு தடவை தேவிய சரணம்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு என்னதான் கிடைக்காது அப்படிங்கிறா. அதாவது புகழ், நமக்கு பாட்டுக்கு புகழ் சேர்ந்துட்டே இருக்குமா, நல்ல கவிதை வாயிலிருந்து வரும், அழகு செல்வம் மனப்பக்குவம் வருது, ஆசா பாசங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தை வந்து தோற்கடிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். यशस्सूते मातः मधुरकवितां पक्ष्मलयते श्रियं दत्ते चित्ते कमपि परिपाकं प्रतयते सतां पाशग्रन्थिं शिथिलयति ते किं न कुरुते प्रपन्ने कामाक्ष्याः प्रणति परिपाटी चरणयोः. मनीषां माहेन्द्री ककुबमिवते कामपि दशां. இந்த பமிவத்தே தான் வரணும், அது பக்கத்தில் இருக்கிறது வேண்டாம். பிரதத்தே காமாக்ஷ்யாः சரண தருணாதித்ய கிரணः யதீயே சம்பர்க்கே धृतरसमरन्ता कवयतां परीपाकं दत्ते परिमलवती सूक्ति नलिनी. ஸோ இந்த மாதிரி தாமரை மாதிரி உருவகப்படுத்தி சொன்னார் இல்லையா. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கவிதை எழுதுவோம் இல்லையா, அந்த கவிதைகள் தான் தாமரை அப்படின்ட்டார். அதை மலர்த்தக்கூடிய சூரிய கிரணங்கள் எது அப்படின்னா, அது எங்கேருந்து புறப்படுறதுன்னா தேவியோட பாதங்கள்ல இருந்து தான் கிளம்புறதா அது. ஸோ அந்த கிரணங்கள் படுறதுனால கவிதைன்னு சொல்லக்கூடிய தாமரையானது மலர்றது அப்படின்னு சொல்றார். மலர்ந்து நல்ல வாசனையை பரப்பி மகரந்தங்கள் எல்லாத்தையும் காற்றுல அப்படியே வாரி இறைக்கிறதான். ஸோ அந்த இனிமையில் திராட்சை க்ஷீரம் இதே போல் இனிமையோட அந்த ஒரு அழகான ஒரு மலர்ச்சியை வந்து அது அடையிறது, அந்த கவிதை அடையிறதான். ஸோ இந்த தேவியோட அந்த திருவடி கிரணங்களானது இந்திரனோட திசையில் உதயசூரியன் மாதிரி உதிச்சு கீழ்வானத்தில் கிரணங்களை எல்லாம் பறக்கிறதுக்காக நம்மளோட புத்திக்கு ஒரு நல்ல தெளிவு, அஜ்ஞானத்தை அழித்து ஞானத்தை கொடுக்கறது. மனிஷா மாஹேந்திரி ककुबमिवते कामपि दशां प्रधत्ते कामाक्ष्याः चरणतरुणादित्यकिरणः यदीये सम्पर्के धृतरसमरन्दा कवयतां परिपाकं धत्ते परिमलवती सूक्तिनलिनी. पुरा मारारातिः पुरमजयदम्ब स्तवशतैः प्रसन्नायां सत्यां त्वयितुहिन शैलेन्द्रतनये अतस्ते कामाक्षी स्फुरतु तरसा कालसमये समायाते मातः मम मनसि பாதாப்ஜ யுகலி. ஸோ தேவியோட அந்த துணையோட மன்மதனோட எதிரியாக இருக்கக்கூடிய சிவன் என்ன பண்ணுறாருன்னா, நூற்றுக்கணக்கான துதிகள் ஒன்றை பாடி ஒன்றை சந்தோஷப்படுத்தி அப்போ தான் அவரால் அந்த முப்புறத்தையே எரிக்க முடிஞ்சுதான். ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து மன்மத விஜயம் திரிபுர தகனம் ரெண்டுமே ஒன்றை பாராட்டினதுனால தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார். அப்போது காலன் நம்மளை தேடி வரும்போது தேவியோட திருவடி தாமரைகள் எப்படி இருக்குன்னா முழு பலத்தோடு நம்ம கிட்ட இருக்கணும், இதுதான் என்னோட பிரார்த்தனை அப்படிங்கிறார். எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த அந்திம காலத்தில் காலன் வந்து என்னை கூட்டின்னு போகிறச்ச உன்னோட திருவடிகள் தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். पुरामारारादिः पुरमजयदम्बस्तवशतैः प्रसन्नायां सत्यां त्वयितुहिनशैलेन्द्रतनये अतस्ते कामाक्षी
स्फुरतु तरसा कालसमये समायाते मातः मम मनसि पादाब्जयुगले। पदद्वन्द्वं मन्दं गतिषु निवसन्तं हृदि सतां गिरामन्ते भ्रान्तं कृतकरहितानां परिबृढे जनानाम् आनन्दं जननि जनयन्तं प्रणमतां त्वदीयं कामाक्षि प्रतिदिनम् अहं नौमि विमलम्. ஸோ அந்த மாதிரி அன்னநடை, அன்னம் எப்படி எவ்வளோ அழகாக நடக்கும், அந்த அன்னத்தோட நடையவே பழிக்கக்கூடியதாக இருக்கிறது அம்பாலோட நடை அப்படின்னு சொல்கிறார். அந்த பூ போல பாதங்கள் ரொம்ப மிருதுவாக அடியடியாக எடுத்து வைக்கிறதாகவும், மென்மையான இதயத்தோடு இருக்கக்கூடிய நல்லவர்களோட இதய தாமரையில் அந்த திருவடி நிலை கொண்டிருக்கான். ஸோ அந்த மாதிரி மறைகளோட அதாவது வேதத்தோட சிகரமாக இருக்கக்கூடியதும், வேதங்களுக்கு கருத்தாக இருக்கக்கூடிய உபனிஷத்துகளில் இருக்கக்கூடியதும், யாரெல்லாம் தன்னை தேடி வராளோ அவளுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியதும், கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாத தூய்மை உடையவர்களாக இருக்கக்கூடிய உன்னோட இணை திருவடிகளை நானும் வணங்குறேன். பதத்வந்த்வம் மந்தம் கதிஷு நிவசந்தம் ஹ்ருதி சதாம் கிராமந்தே பிராந்தம் கிருதகரஹிதானாம் பரிபிருடே ஜனானாமானந்தம் ஜனனி ஜனயந்தம் பிரணமதாம் त्वदीयं कामाक्षी प्रतिदिनमहं नौमि विमलम्. इदं यः कामाक्ष्याः चरणनलिन स्तोत्रशतकं जपेन्नित्यं भक्त्या निखिलजगदाह्लादजनकं स विश्वेषां वन्द्यः सकलकविलोकैकतिलकः चिरं भुक्त्वा போகன் பரிணமதி சித் ரூப கலையா. ஸோ எல்லா உலகங்களுக்கும் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த காமாட்சியோட திருவடி தாமரைகள், இதை துதி செய்யக்கூடிய இந்த 100 பாடல்களோடு இருக்கக்கூடிய இந்த பாதாரவிந்த சதகத்தை யார் ஒருத்தர் இடைவிடாமல் பாராயணம் ஸ்ரத்தையாக பண்ணிட்டு வராளோ அவள் எல்லாராலையும் வணங்கத்தக்கவராகவும், அதுக்கப்புறம் கவி சமூகத்தில் யாரெல்லாம் கவிதை எழுதுகிறாளோ அவளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவாள்லேயே இவ தான் திலகம் போல நடுநாயகமாக பிரகாசிக்கக்கூடியவராகவும், நீண்ட காலங்கள் போகங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து அந்த சித்கலா ரூபியாக இருக்கக்கூடிய பரதேவதையோட ஸ்வரூபமாகவே ஆயிட முடியும். இதம் யஹ் காமாக்ஷ்யாஹ சரணநலின ஸ்தோத்ரசதகம் ஜபேன் நித்யம் பக்த்யா நிகில ஜகதாஹ்லாதஜனகம் स विश्वेषां वन्द्यः सकलकविलोकैकतिलकः चिरं भुक्त्वा भोगन् परिणमति चेद्रूपकलया. रनन्मञ्जीराभ्यां ललितगमनाभ्यां सुकृतिनां मनोवास्तव्याभ्यां मतिततिमिराभ्यां नकरुचां निदेयाभ्यां पत्यां निजशिरसि कामाक्षि सततं नमस्ते पादाभ्यां नलिनमृदुलाभ्यां गिरिसुते. सुरागेराकेन्दु प्रतिनिधिमुखे पर्वतसुते चिराल्लभ्ये भक्त्या शमधनजनानां परिषदां मनोभृङ्गो मत्कः पदकमलयुग्मे जननि ते प्रकामं कामाक्षी त्रिपुरहरवामाक्षि रमतां. शिवे संवित्पाशैः शशिशकलचूडप्रियतमे शनैर्गत्या गत्या जितसुरवरेभे गिरिसुते
यदन्ते सन्तस्ते चरणनलिनालानयुगले सदा बद्धुं चित्त प्रमथकरियूतं दृढतरं यशस्सूते मातः मधुरकवितां पक्ष्मलयते श्रियं दत्ते चित्ते कमपि परिपाकं प्रतयते सतां पाशग्रन्थिं शिथिलयति ते किं न कुरुते प्रपन्ने कामाक्ष्याः प्रणतिपरिपाटी चरणयोः मनीषां माहेन्द्रीं ककुभमिव ते कामपि दशां प्रधत्ते कामाक्ष्याः चरणतरुणादित्यकिरणः यदीये सम्पर्के धृतरसमरन्दा कवयतां परिपाकं धत्ते परिमलवती सूक्तिनलिनी पुरामारारादिः पुरमजयदम्बस्तव शतैः प्रसन्नायां सत्यां त्वयि तुहिनशैलेन्द्रतनये अतस्ते कामाक्षी स्फुरतु तरसा कालसमये समायाते मातः मम मनसि पादाब्जयुगलीम् अदद्वन्द्वं मन्दं गतिषु निवसन्तं हृदि सतां गिरामन्ते भ्रान्तं कृतकरहितानां परिभृटे जनानामानन्दं जननि जनयन्तं प्रणमतां त्वदीयं कामाक्षी प्रतिदिनमहं नौमि विमलम् इदं यः कामाक्ष्याः चरणनलिनस्तोत्रशतकं जपेन्नित्यं भक्त्या निखिलजगदाह्लादजनकं स विश्वेषां वन्द्यः सकलकविलोकैकतिलकः चिरं भुक्त्वा भोगन् परिणमति चेद्रूपकलया।